ஹாய் மக்களே, இது என்ன காயின்னு பாருங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலில் தான் அந்த மரம் இருக்குது. இது என்ன காயினே தெரில. இதை மக்கள் யாரும் சாப்பிட்றதுலாம் கிடையாது. கீழே வந்து சும்மா தான் கிடக்குது. காக்கா குருவி கூட கொத்துறது கிடையாது. இது என்ன மரம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் இருக்குது. நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிதுங்க. உண்மையிலே இது சாப்பிட்ற காயா என்னன்னே தெரில. இங்கே வர பக்தர்கள் யாரும் அதை பிடுங்கி சாப்பிட்டு நாங்கள் பார்த்தது கிடையாதுங்க. நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறோம். அது செடியாக ஆனதுலேருந்து மரமான வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். பக்கத்தில் இருக்க கோயில் பக்கத்தில் அப்படியே இந்த கோயிலையும் காட்டுறேன். விஸ்வநாதர் கோயில். இன்றைக்கி என்னன்னு தெரில, கூட்டம் இல்லை. வெள்ளக கூட இங்கே நேரம் இருக்காது. இந்த கீழே கிடக்குது பாருங்கள். அந்த காய் இப்படி தாங்க கீழே கிடக்கும். இப்படி கீழே கிடக்கும். யாருமே இதை பிறக்க மாட்டாங்க. இப்படி கீழே தான் கிடக்குங்க. பாருங்கள் எவ்வளோ காய் கிடக்குது பாருங்களேன். பாருங்கள் கீழே வந்து காஞ்சே போச்சு. அந்தளவுக்கு கீழே தான் கிடக்கு. யாரும் இதை எடுக்கிறதெல்லாம் இல்லை. பக்கத்துலேயே அழகான பூச்செடிகள்லாம் நிறைய இருக்குது. இது தாங்க நான் சொன்ன கோயில், காசி விஸ்வநாதர் திரு ஆலயம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அருள்மிகு சிவஞான விநாயகர் திருக்கோவிலுங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கூட்டம் இல்லாத நேரத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும் கூட்டம். ஓகே மக்களே, இது என்ன காயின்றது சொல்லுங்கள். பாருங்கள் ஒருத்த கூட எடுக்கல. பாருங்கள் கீழே இப்படி கிடக்குது பாருங்கள். பாருங்கள் ஒருத்த கூட எடுக்கலை. அப்படியே தான் கீழே கிடக்கும். இது என்ன மரம், இது என்ன காய்ங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி இது என்ன மரம்னே தெரில மக்களே. இது இப்படியே தான் இருக்குது. ரெண்டு வருஷமாக இப்படியே தான் இருக்குது. பாருங்கள் அந்த இலைகளை பாருங்கள், ஊசி ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா. இதே சைஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இதே சைஸில் தாங்க இருக்குது. கொஞ்சம் கூட மேடரில் இதே தடிமலை தான் அந்த மரம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது என்ன மரம்னு தெரியலை. இப்போ ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். இது என்ன மரம்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே ஒரு கொடியும் போய்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இது என்ன மரம்னு சொல்லுங்கள்.